ஹாய், நம்ம சேனலில் போட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பற்றின வீடியோவை பார்த்துட்டிங்களா, படிச்சிட்டிங்களா? குயிஸ்குள்ளே போயிடலாமா? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் முதலில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? எப்போ முதல்ல நுகர்வோருக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க? 1986 வந்துச்சு. நுகர்வோர் குறைதீர்ப்பு மன்றத்தின் அமைப்பு எத்தனை அடுக்காகும்? 3 அடுக்கு. மாவட்டம், மாநிலம், அதுக்கப்புறம் தேசிய அளவு. ஓகேவா? நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் எவ்வகையான மன்றங்கள் என கருதப்படுகிறது? ஸோ இது ஒரு முழு கோர்ட் மாதிரி இருக்காது. இது அரை நீதிமன்றம், குவாசி ஜுடிஷியல். சரியா? மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றத்தின் தலைமை தாங்குபவர். ஸோ இது மாவட்ட நீதிபதி. மாநில நுகர்வோர் ஆணையத்தின் தலைமை தாங்குபவர். மாநிலம்னா உயர்நீதிமன்ற நீதிபதி. மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எவ்வளவு மதிப்புள்ள புகார்களை விசாரிக்கலாம்? 1 கோடி வரை விசாரிக்கலாம். ஆப்ஷன் சி, இ. ஸோ அதுக்கப்புறம் 1 கோடிக்கு மேல் 10 கோடிக்குள். ஸோ மாவட்டம்னா 1 கோடிக்குள்ள. அதுக்கப்புறம் மாநில ஆணையம். ஓகேவா? மாநில ஆணையம். 10 கோடிக்கு அதிகமான மதிப்புள்ள புகார்கள் மாநிலமே 10 கோடிக்குள்ள. அதை தாண்டினா தேசிய அளவில். ஓகேவா? தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம், நேஷனல் சிடிஆர்சி. ஓகேவா? அடுத்து, மாவட்ட குறைதீர்ப்பின் முடிவில் அதிருப்தி அடைந்தால் நுகர்வோர் எங்கு மேல்முறையீடு செய்யலாம்? மாவட்டத்தில் பிரச்சனை வந்தால் மாநிலத்துக்கு போயிடணும். ஸோ மாநில ஆணையத்தில் பார்க்கலாம். மாநில ஆணையத்தின் உத்தரவில் எதிராக ஒரு நுகர்வோர் எங்கு முறையிடலாம்? எனக்கு மாநிலம்லேயே பிரச்சனைனா நம்ம தேசியத்தில் தான் போய் பேச்சுவார்த்தை நடத்தணும். தேசிய ஆணையத்தில். அனைத்து மாநில ஆணையங்களும் மீதும் நிர்வாக கட்டுப்பாட்டு அதிகாரம் கொண்டது எது? ஸோ எல்லா மாநில ஆணையங்களையும் நிர்வாக கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்கும்? யார் எல்லாத்தையும் ரூல் பண்ணுவா? தேசிய ஆணையம்தான். நுகர்வோர் நீதிமன்றத்தில் புகார் அளிக்க வசூலிக்கப்படும் கட்டணம். நுகர்வோர் நீதிமன்றத்தில் காசே வசூலிக்க மாட்டாங்க. அப்படியே வாசிச்சாலும் அது பெயரளவு கட்டணம், நாமினல் ஃபீ மட்டும்தான். எந்த வகை சேவைக்கு நுகர்வோர் நீதிமன்றத்தில் புகார் அளிக்க முடியாது? இலவசமாக வாங்கினா எந்த புகாரும் அளிக்க முடியாது. இலவசமாக வழங்கப்படும் சேவை. தனிப்பட்ட சேவை ஒப்பந்தத்தின் பர்சனல் சர்வீஸ் கான்ட்ராக்டின் கீழ் சேவைகளுக்கு புகார் அளிக்க முடியுமா? முடியாது. நம்ம முன்னாடியே படித்தோம். ஏதாவது இலவசமாக கொடுத்தா, இல்லைனா பர்சனல் சர்வீஸ் கான்ட்ராக்ட், தனிப்பட்ட முறையான சேவை ஒப்பந்தத்துக்கு இதில் எந்தவித புகாருமே நம்ம இந்த கோர்ட்டில் அளிக்க முடியாது. ஸோ எது 2 மட்டும் முடியாது. என்ன? இலவசமாக கொடுத்தா முடியாது, தனிப்பட்ட சேவை ஒப்பந்தம். ஸோ இது 2 மட்டும் நுகர்வோர் கோர்ட்டில் நீங்கள் போவே. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் புகார் அளிக்க எது அவசியமானது? போய் வாய் வழியாக சொன்னால் இல்லை. காவல்துறையிட்ட போகணுமா? இல்லை. வழக்கறிஞர்கிட்ட போகணுமா? இல்லை. எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்கலாம். இப்போதைக்கு ஃபைலிங்கும் பண்ணலாம். பொருட்கள், குட்ஸ் என்ற சொல்லின் எவை அடங்கும்? பொருட்களில் எதெல்லாம் சொல்லுவாங்க? இங்கே பாருங்கள். மொத்த விற்பனையாக விற்கப்படுறதையும் சொல்லுவாங்க, சில்லறையாக விற்கப்படுறதையும் சொல்லுவாங்க, உற்பத்தியாளரால் விற்கப்படுறதையும் சொல்லுவாங்க. ஸோ மேற்கூறிய அனைத்துமே குட்ஸு தான். காசு கொடுத்து கையில் பொருளை வாங்கிட்டாலே அது குட்ஸு தான். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் வரம்பிற்குள் வரும் சேவைகளில் எது அடங்கும்? போக்குவரத்து, தொலைபேசி, வங்கி, காப்பீடு, மின்சாரம் மற்றும் இது எல்லாமே அடங்கும். நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வழக்கறிஞர் கட்டாயமா? தேவையா? இல்லை. பாதிக்கப்பட்டவங்களே போய் டைரக்டாக வழக்கு போடலாம். மருத்துவ சிகிச்சை தொடர்பான குறைபாடுகளுக்கு நுகர்வோர் மன்றத்தை அணுக முடியுமா? முடியும். ஏன்னா இதுவும் என்ன அப்படின்னா ஒரு சேவை வரம்புக்குள்ள. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? இதோட முக்கிய நோக்கம் என்ன? வியாபாரிகளை தண்டிப்பதா? இல்லை. அரசுக்கு வருமானமா? இல்லை. நுகர்வோர் குறைகளை விரைவாக தீர்ப்பது. ஸோ இதுதான் இதோட முக்கிய நோக்கம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய், முடிஞ்சிச்சு. எல்லாமே படிச்சுருங்க. முக்கியமாக டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. கமெண்டில் லிங்க் இருக்குது. பாய்.